பர்த்டே அமுதா. இந்த பர்த்டே உனக்கு ஸ்பெஷல் பர்த்டே. நீங்கள் நம்ம ஃபேமிலியில் மருமகளாக என்ட்ரி ஆகும்போதோ உன்னை நான் மருமகளாக பார்க்கல, மகளாக தான் பார்த்தேன். அதே மாதிரி தான் நீயும் அம்மாவாக பார்த்த. தம்பிங்களும் உன் கூட பிறந்த தம்பிமா தான் கவனிச்சுக்கிட்ட. அவங்களும் உன்னை அம்மாவுக்கு அம்மாவாக அன்னிக்கு அண்ணியாக தான் நினச்சாங்க. உன்னுடைய பொறுமை, உன்னுடைய குணம் எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உன்னுடைய பெருந்தன்மை, நீ யாருக்கும் எதுவும் மனசு நோக்கிற மாதிரி எதுவும் பேச மாட்டேன். மனசு நிம்மதி, எது இருந்தாலும் ஒருத்தர் எதுவுமே நீ எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இருப்பேன். உன்னுடைய பொறுமை இன்னும் நானும் கற்றுக்கணும். எனக்கும் கொஞ்சம் பொறுமை போயிடுச்சு இந்த வயசில். நானும் உன்னை அந்த பொறுமையை கற்றுக்கணும். நீ நல்லா என்ஜாய் பண்ணு, மேலும் மேலும் நல்லா இருக்கணும். ஃபேமிலியோட குழந்தை குட்டி, பேரன் பேத்தி, மருமகள் எல்லாரோடும் நீ ஹாப்பியாக நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பி பர்த்டே டே. Many more happy returns of the day. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Join the club. Welcome to 50s club. Take care. Enjoy your day and enjoy your life. Thank you. Bye. Happy birthday Amuda Perima. Many more happy returns of the day. Happy birthday Amuda Perima. Have great your health. Happy birthday Atta. Have a nice day. Many more happy returns of the day. Many more happy returns of the day Amudaka. Happy birthday Amuda Perima. Happy birthday Amuda Perima. Happy birthday Annie. Happy birthday Annie. Many more happy returns of the day. Hi Perima, many more happy returns of the day. Happy birthday Amuda Perima. Love you. Hi aunty, happy birthday. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. பர்த்டே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். பாய். ஹாய்மா, இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறது உன்னோட 50th பர்த்டே இல்லை, நம்ம ஃபேமிலியோட பேக் போன், எங்கள் ஸ்ட்ரென்த்து, எங்கள் பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங்கை செலிப்ரேட் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எங்களுக்காக பண்ணாத சாக்ரிஃபைஸே இல்லை. கவுண்ட்லெஸ்மா, உனக்கு பிடிச்சதை விட எங்கள் ஹாப்பினஸ்க்காக தான் நீ இன்ன வரைக்கும் நீ வாழ்ந்துட்டுருக்க. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப நீதாம்மா என் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. இன்னும் ஏதாவது ஒரு லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னும் போது நான் உங்ககிட்ட தான் வருவேன், அது உனக்கே நல்லா தெரியும். ஆனால் நீ எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுப்பேன், அந்த ஸ்ட்ரென்த்தில் தான் நான் பூஸ்ட் ஆகி நான் அடுத்தடுத்த வேலையை பார்ப்பேன். ஒரு மதர்வுட்டுங்கிற ஒரு ஃபீல் எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து என் டெலிவரி அப்போ தான் நான் உணர்ந்தேன், உனக்கும் இதே மாதிரி தானே ஒரு வலி வந்திருக்கும், நீயும் இதே மாதிரி தானே இது பண்ணியிருப்ப அப்படின்ற ஒரு உன்னோட வலியை உண்மையாக நான் சொல்ல போனால் நான் அன்னைக்கு தான் நான் உண்மையாகவே நான் உணர்ந்தேன் அந்த டெலிவரி பெயின். அப்போ நீ என்றைக்குமே உடம்பு முடியலன்னு நீ ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்ததே கிடையாது. எப்போ பார்த்தாலும் நீ வேலை செஞ்சுட்டே இருப்ப. நான் சில விஷயம்லாம் உங்ககிட்ட ரொம்ப கற்றுக்கணும்னு நானும் நினைப்பேன். பட் என்னால் டு த கோர் உன் அளவுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல. பட் ஸ்டில் நான் உன்னை மாதிரி கொஞ்சமாச்சு நான் இருக்கணுன்ற மாதிரி நான் மாறணும்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேம்மா. நீங்கள் ஹெல்த்தியாக நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் எங்கள் 3 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஒரு ஹாப்பியாக இருப்போம். ஸோ நீ தயவு செஞ்சு ரெஸ்ட் எடு, உன்னோட லைஃப்பை நீ வாழு. நீ எதையை பற்றி எதுக்குமே நீ யோசிக்காத. நீ அடுத்தடுத்த ஜென்ரேஷனை பார்க்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இப்போ உனக்கு 50 years ஆகிடுச்சு, நீ ஃபீல் பண்ணாத. நீ உங்களுக்கு 50 years நீ ஓல்டு கிடையாது, பட் நீ ஒரு லிமிட்டட் எடிஷன். எப்படி ஃபைன் வைன் மாதிரி ஏஜ் ஆக ஆக அதுக்கு வேல்யூவோ அந்த மாதிரி தான் உனக்கும் ஏஜ் ஆக ஆக உனக்கு வேல்யூ. ஸோ 50ங்கிறது ஜஸ்ட் 18 years வித் 32 எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீ உன்னோட எனர்ஜிலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோ மம்மி. இதுக்கு மேலே நீ பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ நீ ஹெல்த்தியாக இருக்கணும், நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இது நான் சொல்லணுன்னா நான் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது. ஸோ ஃபைனலி ஹாப்பி பர்த்டே மம்மி, லவ் யூ. ஹாப்பி பர்த்டேம்மா. சின்ன வயசுலேருந்து நான் என்ன பண்ணாலுமே நீ என்ன சொல்கிறது, நான் அடி வாங்கினதே இல்லை. ஏதோ எனக்கு வாழ்க்கையிலே இந்த ஒரு 2 வாட்டி நானே வாங்கி நினைக்கிறேன்.
2 வாட்டில் ஒரு வாட்டி தான் ஞாபகம் இருக்குது. ஏன் நடிச்சதே இல்லை. திட்டுறதும் வந்து டீசலாக திட்டிட்டு போயிடுவேன். எருமாடு பண்ணி சொல்ல திட்டிட்டு போயிடுவேன். கொஞ்சம் மட்டும் உணர்ச்சி பக்கம் வரும். அவ்வளோதான். ஏஞ்சல். ஸோ படம் பார்த்துப்போம். இல்லை ஃபுல்லாக விட்டு ஓடிட்டது முடியாதுன்னு சொல்லிட்டு போஸ்டோட போயிட்டேன். ஃபுல்லி மறந்துட்டேன். நீ வரவேணா, நீ அங்கேயே நல்லா தான் இருக்க, நல்லா ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்ற, நல்லா தூங்குற, எல்லாம் பண்ணுற. டைம் வந்து நீ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காரணும். சரியா? பீஸ்ஃபுல்லாக இரு. இன்னும் பண்ண போகிறது இல்லை. சரி, அதோட வளர்ந்துட்டேன். நானும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துச்சு நினைக்கிறேன். தெரில, நீ பார்த்தல இல்லைன்னு வச்சுக்கோ. எனக்கு வந்து எனக்கு வயசு 50 ஆனாலுமே சரி நான் சொல்லுவேன்னு தெரியும். சரி, ஓகே. உட்காந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காத. உடம்பு பார்த்துக்கோ. திடீர்னு வந்து நீ வந்து சின்ன வயசில் எனக்கு ஏபிசி சொல்ல வந்து ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஒரு நாள் நான் வந்து ஒரு நாள் மிஸ் திட்டுவாங்க. நான் எதுக்கு தெரியுமா? ஹெச்சை வந்து ஸ்கெட்சுன்னு எனக்கும் புரியுது. நான் சொன்னப்போ வந்து அவங்க திட்டினாங்க. அதனால ஸ்கெட்சு நாங்கள் இதான் வீடியோவில் தான் வந்து என்னோடய இதை காட்டணும்னா நான் நேரில் காட்டிக்கிறேன். வீடியோவில் வந்து எனக்கு அவ்வளோ பேச பிடிக்காது. பைமா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. கூட்டங்களே, பாசத்தின் மொழியை கேளுங்கள். அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். விழியோடு நீ குடையாவதா, விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே. எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை